ஹாய்! ஹாய். இன்னைக்கு யாரு சமைக்க போறான்னா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரு சமைக்க போறாரு. வாங்க பார்க்கலாம் எப்படி சமைக்கிறாருன்ட்டு. ஃபாலோ மீ. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைக்க போறேன். எப்படி வருதுன்னு தெரியலையே. நான் அரைச்ச குழம்பு தூள் போடு, சரியா வரும். வெகு நாளைக்கு அப்புறம் சமைக்க போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க வச்சுட்டு வந்து நீ சமைக்கலாம். வெளிநாட்டுல எப்படி சமைப்ப நீ? வெளிநாட்டுல எல்லாம் 10 நிமிஷம் கூட ஆகாது. சும்மா சர 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 சரன்னு அடிச்சு தட்டிடுங்க. இங்க வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிறதுக்கே டைம் பத்தல நமக்கு. நுணுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வர கூட நுணுக்கி தரேன். ஏதாவது நுணுக்கி போட்டா சூப்பரா இருக்கும். என்னது? போடு, பூண்டுதான். அப்பப்ப கழுவணும். அதெல்லாம் கழுவுனா டேஸ்ட் போயிடும். அப்புறம் போதுமா? அதான் நான் மிளகு மட்டும்தானா? இது போட்டியா? வெடிக்கும். வெடிக்காது. அப்புறம் வெளிநாட்டு அனுபவம்லாம் எப்படி இருக்கு? வெளிநாட்டு போயிட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. வெளிநாட்டை பத்தி இப்ப கேக்குறேன். 10 வருஷத்துல எப்படி இருந்துச்சு? வெளிநாட்டுக்கு போகும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. அங்க இருந்து போனோடனே எப்படா வருவோம் ஆகி போச்சு. அப்புறம் தாய் பாசமா? 3 வருஷம். தாய் பாசமா? தாய் பாசம் இருக்காது. அங்க முடியல நம்மளால. நம்ம போன வேலை செய்யல. நீ எதிர்பார்த்த வேலை வேற, போன வேலை வேற. நான் வாங்கிட்டு சொன்னேன், நீ வாங்கிட்டு வரலையா? நான் தான் அப்பதே சொன்னேன் நான் வாங்கிட முடியாது. அப்ப நீ இல்லாமதான் வைக்கணும். நான் தான் சொன்னேன், இது புதினா மட்டும்தான் இருக்கு. கருவேப்பிலை எல்லாம் தேவையில்லை. காண முகேஷ் என்ன வந்துருவேன். காலையில சாப்பிடல உள்ளல. ஞாயிற்றுக்கிழமை காலையில சாப்பிடறதே கிடையாது. டீ குடிச்சீல, பிஸ்கட் தின்னீங்களா? பிஸ்கட் நான் எங்க சாப்பிட்டேன்? நீங்க தானே சாப்பிட்டீங்க. அதான் சண்டேவே எதுவும் சாப்பிடாம டைரக்டா சிக்கன் கறி சாப்பிடுறத சண்டே. தண்ணி ஊத்தி அலசி வதி. என்னமோ வருது. வெங்காயம் தக்காளி இன்னும் வதங்காம போடுற. அது புடிச்சிரும். என்னது? அது புடிச்சிரும். டேஸ்ட் மட்டும் போட்டா புடிச்சிரும். வெங்காயத்தோட சேர்த்து போட்டோம்னா பிடிக்காது. டைமர் ஆஃப் ஆகி போச்சு. அது ஓடிட்டு இருக்கும். கேமரா எப்படி ஓடிட்டு இருக்கு? ஆஃப் பண்ணாத. ஆஃப் ஆகாது, டைமிங் தான் வரும். அப்படியே ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே போடணும். போட்டா நல்லா வதங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? தடா புடான்னு வதங்குறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க. இது வதங்கி மஞ்சள் கலர்ல ஒட்டி மாறணும். பிரவுன் கலர்ல சொல்றாங்க, மஞ்சள் கலர்ல. மஞ்சள் பொடி போட்டா மஞ்சள் கலர் ஆயிடும். மஞ்சள் பொடி சிக்கன்லையும் போட்டு அலசி வச்சிருக்கு. அது வறுக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கியா? பாக்கலையா? அதுல லெக் பீஸ், லாலிபாப்லாம் இருக்கு. பாத்துட்டேன். நம்ம மீன் எடுப்போம். நான் ஐடியா பண்ணேன். உன் சின்ன பையன் மீன் வேணா சிக்கன் எடுப்போம். அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அனுபவம்? வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஆமா, அப்பதான் ஒரு வண்டியை வாங்கி ஓட்டுறோம்னு சொல்லி ஓட்டி அதுவும் கடைசியா கை கொடுக்கல.
சரி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போராட்டம் எடுத்து ஓட்டினான். அதுவும் நல்லாத்தான் ஓடிச்சு. 2 தடவை 3 தடவை கொண்டு போய் வண்டி டிரைவர் கொண்டு போய் விட்டேன். அதோட சரியா முடிஞ்சு போச்சு. டிரைவர் வச்சு டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுற அளவுக்கு வச்சிருந்தியா? ஆமா. சரி, உன் கார் எதுக்கு விட்ட? கார் வச்சு அந்த காரை வச்சு சம்பாதிக்க முடியாதுன்னு ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. அதனால கொடுத்தாச்சு. அப்புறம் 407 அது முதவே இந்த 407 எடுத்திருந்தோம்னா சம்பாதிச்சிருக்கலாம். தேவையில்லாம ஒருத்தன் பேச்சை கேட்டு நாசமாயி போய் தெரியுதா ஒட்டுறது. அதுதான் ஒட்டாம இருக்கிறது. கொஞ்சம் ஆயில் ஊத்த மாட்டியா? ஆயில் ஊத்தினாச்சும் வேகல் ஊற்றும். ஒட்டாம இருக்கணும்னா உப்பு போடணும். கல்லு எந்த போனாலும் போடலாம். உப்பு போட்டா ஒட்டாது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ். என்ன இது பெரிய டிப்ஸாவே எடுத்துக்கலாம். இன்னும் வந்துட்டு ஒரு என்ன குழம்பு வைப்பா? தட்டைப்பயிறு குழம்பு வைப்பாரு. நான் எல்லா குழம்புமே வைப்பேன். எல்லா குழம்பும் வைப்பேன். மீன் குழம்பெல்லாம் சூப்பரா இருக்கும். என்னைக்காவது முடியலைன்னு சொல்லி ஆக்ஷனை போட்டு வைக்க சொல்லிடுறது. எல்லா வேலையும் கட்டி அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிடுறது. என்ன நீ எதுக்காக அந்த ரேடியா வாங்கி கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ரேடியா முருகேசு இந்த பெரியவன் வந்துட்டு ஏங்க மாசமா நான் வந்துட்டு மாசமா இருந்து சின்ன மாசமா இருக்கும்போது டிவி வாங்கணும், பெரிய டிவி. அது கிடையாது. நான் சொல்ல வர்றது வந்துட்டு இது வாங்கல. கல்யாணம் பண்ண புதுசுல பாட்டு நல்லா படிச்சிச்சு. அதனால ஒரு செட்டு வாங்கி ஆல்ரெடி நானே செட்டு நல்லா கேட்பேன். என்ன பாட்டுன்னு சொல்லு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறந்துடும். ஆம்பளைகளுக்கு வந்து மறதியும் ஜாஸ்தியா இருக்கும். நான் பாடட்டா? நீதான் பாடுவேன்னு தெரியுமே எனக்கு. அந்த பாட்டு தான் பாடினேன். ஜோ பாட்டு. ஆம்பளைகளுக்கு வந்து ஓடணும், காசு கொண்டு வரணும், வீட்டுல கொண்டு போகணும். நான் பிரசவத்துக்கு வளகாப்பு போட்டுட்டு போயிட்டேன். தம்பியெல்லாம் பறந்துட்டான். பறக்கும் போது 3 மாசம் கழிச்சு அங்க வந்தீங்க கூப்பிடுறதுக்கு. 3 மாசம் கழிச்சு வந்தாங்க. இப்ப சர்ப்ரைஸ் அவனுக்கு வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தாரு. அது என்ன பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, அவருக்கு ஞாபகம் இல்லையா. இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினாத்தான் டேஸ்ட் கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? சாம்பாரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தக்காளி எல்லாம் முழுசா போட்டு முழுசாக எடுத்தாந்து கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆமா, 1 கிலோ கறி கம்மியா இருக்கு. அப்படியே ஊத்திடாத, தண்ணி எடுத்து. அதுதான் டேஸ்ட். வேற என்னமோ நினைச்சு மறந்து போச்சு. என்னது? மசால் பொடியா? அப்படியே போட்டுருவோமான்னு பார்த்தேன். அப்புறம் போட்டுக்குருவோம். அது என்ன சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்தாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு, காட்டுறேன். இன்னும் அது எனக்கு மைண்ட் ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அவரு செட் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. அது என்னன்னு அங்க போய் ஹால்ல போய் காட்டுறேன். இந்த வரேன். செல்லு எடுத்துட்டு போக கூடாதான்னு நான் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ செல்ல எடுத்து விளையாண்டுட்டு இருக்க. என்னைக்கு என்கிட்ட நல்லா வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ ஒருத்தன், உங்க அண்ணன் ஒருத்தன். எம்பள வரைஞ்சதை கொண்டு வந்து காமி, கேமரா நான் பாத்துட்டேன். இல்ல உங்களுக்கு காமிப்போம். மஞ்சள் பொடி போட்டு கிண்டி வச்சிருந்திருக்காங்க. அதை போட்டு உள்ள எடுத்துட்டு இருக்கேன். பத்தலன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுவோம். இப்ப ஜஸ்ட் நவ் வரைஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தூக்குடா. அது வாட்டி சட்டிக்குள்ள விழுந்துடாம. இது நல்லா வதங்கணுமா?
அது வதங்கட்டும். அதுக்கு எல்லாத்தையும் போய் நீ என்ன வாங்கி கொடுத்த சர்ப்ரைஸ் சொல்லி காமிப்போம். அப்ப இருந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. சின்ன சின்ன விஷயம். காசு பணம் இல்லாட்டியும் கூட எனக்கு பிடிச்சது இப்ப இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கிட்டு வந்து அவர் தராம இருக்க முடியாது. நான் என்னன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த செட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்ப ரீசெண்டா வாங்கினது இந்த செட்டு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இந்த ஸ்பீக்கர் வந்து இங்க வா. இந்த ஸ்பீக்கர் வந்து யாரு செஞ்சா? அது எங்க மாமா செஞ்சு கொடுத்தாங்க. எங்க அப்பாவும் மாமாவும் சேர்த்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த பட்டி இன்னைக்கெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மஞ்சப்பழ மரம் வாங்கி அறுத்து அதை 15 நாளா 20 நாளா காய போட்டு அதுக்கப்புறமா செஞ்ச பெட்டி இது. நீ எவ்வளவு ஊப்பர்ல பாட்டு கேட்டாலும் இந்த பெட்டியில பாட்டு கேட்கற மாதிரி இருக்காது. நல்லா இருக்கும். இது சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்தா. அப்புறம் மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டி உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து என் பிள்ளை கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்கணும்னு சொல்லிட்டு மயனுக்கு மீன் கலர் மீனும் இந்த தொட்டியும் வாங்கிட்டு வந்தாரு. இந்த தொட்டின்னா இந்த தொட்டி கிடையாது, அந்த தொட்டி உடஞ்சிருச்சு. இதுல வந்து புளோரான் தான் எங்க வீட்டுல இருக்கும். ஆனா இறந்துருச்சு. நாங்க மீன் இல்லாம இருக்கவே மாட்டோம் மீன் தொட்டில. ஆனா அந்த வீட்டுக்கு வந்து மீனே இல்லை, வாங்கி போடணும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தது எங்களுக்கு. நாங்க குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்த உடனே எங்களுக்கு இருந்துச்சு. அப்ப அந்த இது போட்டு கொடுத்தாரு. இன்னமும் எனக்கு தனியா இருக்கும்போது பாட்டு கேட்டா எல்லாத்தையும் மறந்துருவேன்னு சொல்லிட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. இந்த பென்ட்ரைவ்ல வந்துட்டு எனக்கு வந்து பாட்டு ஏத்தி நீ வாட்டு போட்டு கேட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அல்வா சாப்பிடுவோம் எல்லாரும். நேத்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தாரு. உண்மைதானே? அந்த ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா, எனக்கு பிடிச்ச பிராண்ட்ல பிஸ்கட்டு, அந்த பிஸ்கட் எடுமோந்தேசு சரியான ஆளு. எனக்குன்னா டென்ஷன், அவ்வளோ ஒரு டென்ஷனு. இந்த பிஸ்கட்டே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த அல்வா எல்லாம் திங்கிறதுக்கு கொடுத்தா பேசாம இருந்துருன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கண்டுபிடிச்சு பயங்கரமா தின்றதுக்கு அலையும். அதனாலதான் வாங்கி கொடுத்துருது. சரியா நான் அது வாய அடைச்சு விட்டாரு. இந்த ஸ்பீக்கர் தான் அந்த அங்கனக்குள்ள இருக்கு. தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கிட்டு பேக் கேமரால இருக்கு இந்த ஸ்பீக்கர். ஐயோ, இந்த ஸ்பீக்கர் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. செட் பண்ணி அப்புறமா வைக்கலாம்னு சொல்லிட்டு. சரியான ஆளு. ஹலோ, சரியான ஆளு. இரு வச்சுக்கிறேன் கேமராவை. உண்மைதானே? நீ என்னை ஐஸ் வைக்கிறதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்த. அல்வா பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்ததானே? நீங்க வாய் அடைக்கணும்னா தின்றதுக்கு வாங்கி கொடுத்தோம்னா வாய் அடைச்சிட்டு சத்தம்லாம் வந்துக்குருவாங்க எப்பயுமே. அது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷமாவே அப்படித்தான். அப்படி இருந்த ஸ்பீக்கரை பார்க்கையில எனக்கு கோவம் அப்படி இருந்துச்சு. பார்த்தா 3 வயசு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு அவனும் தின்ற கேட்டுட்டுதான் இருந்தேன் என்கிட்ட. அப்புறம் வந்துட்டு அதை பார்த்த உடனே கொஞ்சம் சாந்தமாயிருச்சு. சரி அப்படின்னு என்ன பண்றது, அப்படித்தான் சரி பண்ணி வைக்கணும். சரியா நம்ம ஒரு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்றணும்னா அவங்கள முதல்ல சரி பண்ணாதான் நம்ம அந்த ஆசைகள் நிறைவேற்றிக்கிற முடியும். ஏன் ஸ்பீக்கர் பழகிக்கிங்க எல்லாரும். வீட்டுக்காரம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி பழகிக்கிங்க தயவுசெய்து எல்லாரும். இது தெரியாதனாலதான் குடும்பத்துல பூரா அடிச்சுட்டு நாடுற பூரா. எல்லாரும் என்ன மாதிரி தின்ற கொடுத்தவனே சரின்னு போக மாட்டாங்க. சரியா, மண்டைய திறந்து விட்டுருவாங்க. உண்மையா இல்லையா?
சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்படிதான். எங்க அண்ணனும் அப்படிதான். ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன சமாதானப்படுத்தும். அதாவது எனக்கு வந்து பட்ரு பண்ணுனா ரொம்ப பிடிக்கும். சரியா, பட்ரு பண்ணு வாங்கல, மிச்சரு காராச்சோ வாங்கிட்டு வந்துச்சுன்னா ஒரே எத்து. அவங்க வேற எனக்கு இப்பயே பட்ரு பண்ணு வாங்கிட்டு வந்து கொடுங்க. அட இருல, இப்ப இதெல்லாம் வேலையை விட்டு வந்திருக்கே, கை கால் கழுவிக்கிறேல, அதெல்லாம் ஒரு ஜாலி. அதே மாதிரி என் வீட்டுக்காரும் எனக்கு பிடிச்சதுதான் நேத்து அதுதான் வாங்கலாம்னு பார்த்தேன். நான் பட்டர் பொண்ணு மேலூர்ல கிடைக்கிற மாதிரி இங்க ஒரு கடை இருக்கு, அங்க கிடைக்கும் மதுரையிலுமே. செம்ம டேஸ்டா இருக்கும். மேலூர்ல ஒரு கடையில பட்டர் பொண்ணு மாதிரியே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதுவும் திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து தம்பிங்க கையில கொடுக்க மாட்டாரு, என் கையில தான் கொடுப்பாரு. அப்பத்தானே சட்டை வராம இருக்கும். அதெல்லாம் ஒரு ஜாலி. ஆனா பிறந்த வீட்டுல இருந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா, அதெல்லாம் செம்ம ஜாலி. அதெல்லாம் அதான் கேட்டவுடன் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. தட்டுங்கள் திறக்கப்படும், நான் கேட்ட உடனே எந்த பொருளும் வாங்கி தர மாட்டேன். காசோட அருமை தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டதுமே ஒரு வாரம் 10 நாளைக்கு இவங்கள கதற விட்டுட்டு அப்புறம் தான் வாங்கி கொடுப்பேன். நான் எப்பயுமே கேட்ட உடனே வாங்கி கொடுத்தோம்னா காசு வந்து அருமை தெரியாம போயிடும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றது நம்ம பிறந்த வீட்டுல மட்டும்தான் கிடைக்கும். நல்லா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். சிக்கன் பொடி போட்டிருக்கா, போடுற, அதுவும் போடணுமா? குழம்பு பொடி தானே இந்தா இருக்கு, குழம்பு பொடி. இதுதான் குழம்பு பொடி. இந்தா அது 65 பொடி. 65 மசாலா, சிக்கன் மசாலா. அதுல படமே போட்டிருக்காங்க, அது கூட படிக்கல. அப்புறம் சிக்கன் பொடி வாங்கி வந்தா, இதுவும் வறுக்கிற பொடிதே மெண்டலு. குழம்பு பொடி. ஐயா இல்ல, 65. நீ தான் படிக்கல, அங்க பாரு. இல்ல இது வந்து எப்படி பாருங்க. இல்ல இதுதான் குழம்பு தூள், என்னோட தூளை போடு. ரெண்டுமே வறுக்கிற பொடிதான் வாங்கி வந்திருக்க மெண்டலு. இதுல போடு, இந்த இதுல. நம்மால மூத்த ஒரு டியூஷன் போயிருக்காரு. காலைல 10 மணிக்கு போனா என்ன அழகான. எல்லாரும் கேட்பாங்க, என்ன சண்டே எதுவும் டியூஷனா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சிஸ்டர் அப்படிதான். சண்டே மண்டே காலையில 5 மணிக்கு எல்லா டியூஷன் வைப்பாங்க. இன்னைக்கு சின்னவனுக்கு கிடையாது, பெரியவனுக்கு மட்டும்தான். அப்படியே இறக்கி வச்சோம்னா களிக்கு நல்லா இருக்கும். அது என்ன சாங்குன்னு சொல்லு. அது எனக்கு ஞாபகமே இல்ல, மறந்து போச்சு. முடியாது, நீ சொல்லியே ஆகணும். நான் சொல்றேன், வேணும்னா அது என்ன சாங்குன்னு சொல்லி கமெண்ட்ல இருந்து கேளுங்க, உங்களுக்கு பாடி காமிப்பேன். என்ன பாட்டுனா ஜோதிகா பாட்டு, ஜோதிகா சிம்பு பாட்டு, அந்த பாட்டு. இவ்வளவு குழு கொடுத்தும் எனக்கு அந்த பாட்டு வர மாட்டேங்குது. உங்களுக்கு தான் தெரிஞ்சா சொல்லுங்க. வாய்ஸும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னடா உனக்கு போன்? யாரா? உன்னுடைய நண்பன். நண்பன் என்று சொல்லக்கூடாது. தம்பி சொல்லுப்பா. சிக்கன் நான் போன் பேசிட்டேன். போன் வந்துச்சு, போன் வச்சாங்க. எல்லாரும் சாப்பிடலாம். குழம்பு காமி. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. குழம்பு கொதிக்குது பார்த்தீங்களா? வெட்ட அப்படியே குடிச்சு போலாம் போட்டுருக்கு, நல்லா இருக்கு. இங்கே நான் சிக்கன் வறுக்கிறேன். கறி வந்துச்சு பஸ் கேஜுவா? இல்ல, உன் மைண்ட கொடு. வாங்கிட்டு கொடுத்தா தெரியுமா? லக் பீஸ், லாலிபாப்பு. நான் சொல்லாமலே போட்டு கொடுத்தாப்ல. சின்ன பையனை பார்த்தாலே அந்த அண்ணியும் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கடையில தான் எனக்கு கறி பிடிக்கும். மற்ற கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்க, என்ன பார்த்து தெரிச்சுறாங்க. மற்ற கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்குவேன், கிளீனாவே இருக்காது.
அங்க ஆன் பண்ணிட்டாங்க. அது அறிவாளி அப்படித்தான். ஆமா நான் அறிவாளி. உள்ள வாங்க. உள்ள வாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடியே எப்பம் போடுறேன். இத காமிச்சிரு. வாங்க அனைவரும் வாங்க சாப்பிடுவோம். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எப்படி ஆன்லைன்லயே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, அதான் சொல்ல சொல்றேன். ஓப்போவா? ஏன் போன் இந்தா அங்க இருக்கு. குழம்பு கறி வைக்கவாப்பா? 2-3 வைக்கிறேன். டேய் 2-3 இது மட்டும். முதல்ல தூக்கிட்டு கிளம்பிச்சு வரு. அது தின்னதே நமக்கு. குழம்பு பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உனக்கு லவன் என்ன இருக்கு அப்புறம் அது இருக்கு. அது சிரிக்காது. சரியா இருக்கு எனக்கு. இது அதை போட்டு நான் கிண்டி தெரிய முடியாது. ஏன்டா இதுல எடுக்கல? நேற்று போனேன் கடைக்கு, வேலை பார்க்குறேன் ஆள் இல்ல. உள்ள லைன் ஏதோ கொடுக்க மாட்டாங்கடா அந்த ஃப்ரண்ட் கேமராவை. நல்லா வேலை பார்த்தப்பா. அதான் சொல்லிட்டு வந்தேன். நல்லா வேலை பார்க்குறேன்டா. அப்படியே அப்படியே வேலை பார்க்கணும். ஒரு ஆள் சொல்லிச்சுல, அந்த ஆளை வரட்டி விட்டு அடிக்கணும். அந்த ஆளு நல்ல வேலை வைப்பாங்க, அவங்க கொடுங்க. ஒரு வேலைக்கு கொண்டு போனோம்னா ஒரு வேலையை விட்டு அடுத்த ஒரு வேலையை பண்ணி விட்டாங்க. ஒரு போனை கொண்டு போயிட்டு 10 நாளா கொண்டு போயிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு அலையிறாரு. ஒரு ஆளைதான் வெளுக்கணும். கொண்டா முந்தைய லெக் பீஸ் எடுத்து வச்சுக்கோ. சரி எடுத்து வச்சு. அது சாப்பிட மாட்டேன், பாவம் பிடிக்காது உனக்கு. லெக் பீஸ் தின்னா அது உனக்கு தெரியாதா? லெமன் சோத்துல புளிஞ்சு சாப்பிட்டா சரி, அதுக்கு புளிய கரைச்சி ஊத்திருக்கேன். நல்லா இருக்கும். அதை எடுத்துக்கோ. வாங்க நாங்க சாப்பிட போறோம். எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். டேய் அது ஏன்டா அப்படி கீழே விழுந்துறாமடா? எனக்கு ஒரு லெக் பீஸ். அடாடாடா செம்மையா இருக்கு. அது நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். கொஞ்சம் பீஸ். குழம்பு கறியை விட இந்த கறி தான் நிறைய இருக்கும் போல் இருக்கு. எந்த கறி? ஏன் அப்படி அள்ளி வைக்கிற? அது வாடு அங்க இருக்கும்ல. சரி கொண்டா, எது வேணும்? இந்த லெமன். குழம்பு எப்படி இருக்கா? சத்தம்லாம் விளையாடுறீங்க உட்காந்து. நான் தெரியல, முகேஷ் மண்டை மனசிச்சு. சாப்பிட்டு சாப்பிடு. இன்னைக்கு உங்க டாடி வச்சா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு.
முண்டேஸ் அது எதை வச்சாலும் தின்னோம். அப்படிலாம் இல்ல. உண்மையிலே குழம்பு சூப்பரா இருக்கு. வீடியோக்காக இல்ல, உண்மையிலே சூப்பரா இருக்கு. அப்புறம் சாப்பிடும்போது பேசக்கூடாது வீட்டுல. யார் வீட்டுல? எங்க வீட்டுலயா? உங்க வீட்டுலயா? சத்யாடா முகேஷ் அப்படியே வச்சுதே பேச தெரியாம உட்காந்துருக்க. உனக்கு லெமன் நான் சாப்பாடுல போட்டு மீன் தட்டியெல்லாம் காமிச்சுட்டேன் முகேஷ். மீன் எவ்வளோ வரும்? ஒரு 200 வருமா? இது கிழங்கா மீன் ஒரு 200 குட்டி மண்டை வீர்கள் தெரியுங்களா? முகேஷ் பிறந்து என்னைக்கு வீட்டுக்கு வந்தானோ அன்னையில இருந்து மீன் வளர்க்க ஆரம்பிச்சதுதான். இன்னும் மீன் இருந்துட்டே இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்துதான் எங்களுக்கு மீனே இல்லை. மீன் எப்ப எங்க வந்தா செத்துச்சு? 2 மீன் செத்துச்சு. இங்க வந்து 2 மீன் செத்துருச்சு. ஒண்ணு பெருசு நம்ம தேட்டர் போகும்போது சாந்தி செத்துச்சா, அப்புறம் சின்ன மீன் செத்துச்சு. நீங்க இந்த கடலை வாங்கிட்டு நம்ம மதுரைக்கு வந்தோன்னு ஒரு கொண்டை மீன் இருந்துச்சுல, இவ்வளவு பெரிய கொண்டை. முகேஷ் எல்லாம் அழுதுட்டேன் அதை பதைக்கும் போது. அப்புறம் உங்க அம்மா ஒரு வெள்ளை சாவல் கொடுத்துச்சுல, உருண்டிட்டான் பிள்ளை பாவம். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வாங்கிட்டாங்க. எங்க அது வாங்கி என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. குழம்பு சாப்பாடு தானே வாங்கினது. வெள்ளை சாவ அவன் பிள்ளை மாதிரி வளர்த்தான். எங்கடா ஆளக்கானான்னு போய் பார்த்தா பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். வெள்ளை சாவ வீட்டுல நிக்க கூடாது, எல்லாம் தெரிஞ்சுதான் ஆத்தா கொடுத்துட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல, ஏத்தியான்னு ஆசைப்பட்டு. சாப்பிடுறியா? உங்க அம்மா கூல் வீடியோ போட்டிருப்போம் பாத்தியா? அதுல அவன் உட்கார்ந்துருப்பேன். குழம்புவா சாப்பிடா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எங்களுடைய மெமரிஸ் எல்லாம் சொன்னோம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்கு. அது போயிட்டே இருந்துச்சுன்னா லஞ்சா போயிட்டே இருக்கும். அதனால நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு படம் ஏற்றிருக்காரு, அந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு சண்டே ஓவர். ஓகே, பாய்.